வணக்கம். அதாவது முதலாவது எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் செலுத்துகிறேன். இதில் சொல்லிக்கிறேன். மனப்பூர்வமாக சொல்ல முடியலை அப்படின்னு தான் எனக்கு பெரிய வருத்தமே. ஏன்னா எந்த எந்த பண்டிகை ஒரு குழந்தைகள் தினம்னு ஒன்று வருதுன்னா அதை கொண்டாடக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டில் குழந்தைகள் இல்லை. ஒரு பெண்கள் தினம் மகளிர் தினம் கொண்டாடலான்னா அதே சந்தோஷமா கொண்டாடுற அளவுக்கு பெண்களுக்கான துயரங்கள் துடைக்கப்படலை. பாலியல் வன்கொடுமை இன்னும் அந்த துயர் படிக்க போன இடத்துல முன்னாடி எங்கேயோ வயக்காட்டுல அங்கே இங்கே நடந்துகிட்டு இருந்தது. எது பாதுகாப்பு? பள்ளிக்கூடம் இல்லைன்னா கல்லூரி, இதெல்லாம் பாதுகாப்புன்னு நினைச்சோம். எப்பவுமே ஆட்கள் நடமாட்டம் இருக்கும், சுத்திட்டு இருப்பாங்க, காப்பாத்திடுவாங்க. இந்த இடங்கள்ல இது நடக்காது, பொது இடங்கள்ல இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாம் மாத்தி அண்ணா பல்கலைக்கழகம்னு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லயே பாலியல் வன்கொடுமைன்ட்டு பெண்கள் படுத்துயர் பட்டுட்டு இருக்காங்க. அதனால அதையும் கொண்டாட முடியறது இல்ல. ஒரு அம்மாக்கள் தினம் அப்பாக்கள் தினம்னு வெரைட்டியா விதவிதமா தினங்கள் வச்சிருக்காங்க. ஆனா எந்த தினத்தையும் கொண்டாட முடியாத அளவுக்கு தமிழ்நாடு சுடுகாடா போயிடுச்சு அப்படிங்கறதா ஒரு பெரிய வேதனை. அதே மாதிரிதான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்ற ஒரு ஆளா ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்த கூட மனப்பூர்வமா சொல்ல முடியலன்னா இந்த ஆளும் கட்சிகளும் ஆளை துடிக்கக்கூடிய ஒரு தருதலை கட்சிகளும் செய்கின்ற அக்கப்போரை பார்க்கும்போது கண்டிப்பா என்னால ஒரு பெருமகிழ்ச்சியோட இதை பகிர்ந்துக்க முடியல. ஏன்னா இந்த கிறிஸ்தவ சமூகம் இந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றுறோம், நீதியின் பக்கம் நிற்போம், நாங்க நேர்மையின் பக்கம் நிற்போம், பாவிகளை மன்னிக்கிறதுக்காக விண்ணப்பம் செய்வோம், பாவிகளை நேசிப்போம், ஒதுக்க மாட்டோம். ஆனா பாவிகள் செய்யும் அக்கிரமத்துக்கு உடந்தையா இருக்க மாட்டோம், எந்த பாவத்துக்கும் நாங்க உடந்தையா நிக்க மாட்டோம், எந்த ஒரு திருட்டுக்கும் துணை போக மாட்டோம், அந்த சாயம் எங்க மேல விழுந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்போம், திருடர்களுக்கு எந்த விதத்திலையும் எங்களுடைய ஆதரவு இருக்காது, அரசனே ஆனாலும் தப்புனா தப்புன்னு சொல்லுவோம், நாங்க அன்றைய ராஜாக்கள்கிட்ட நீ இந்த தப்பை செய்யற அப்படின்னு சொல்ற தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தங்க, அதை பின்பற்ற நாங்க ஏசாயா தீர்க்கதரிசியை பின்பற்றுறோம், எசேக்கியேலை பின்பற்றுறோம், நாங்க சொன்னா நடக்கும், நாங்க அப்படி தலைகளா எல்லாத்தையும் மாற்றி போடுவோம், 10 கற்பனையை அப்படியே கை கொள்ளுவோம், ஏசு சொன்ன மன்னித்தலையும் கை கொள்ளுவோம், அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா பிரசங்கம் பண்ணி கொண்டு ஒரு கூட்டம் மக்களை நல்வழிப்படுத்துறதா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய முகமறிந்த போதகர்களும் முகம் அறியாம பாட்டையே சினிமா கதாநாயகர்கள் போல ஷூட்டிங், அதாவது படம் எடுத்து அதே கதாநாயகர்கள் துள்ளுற மாதிரியே துள்ளி போறது, அதே கதாநாயகர்கள் உடை உடுத்துற மாதிரியே உடை உடுத்தி ஆடுறது பாடுறது, வார்த்தைகள் கூட இறைவனை ஒரு காதலனா நினைச்சு காதலியா நினைச்சு பாடுற மாதிரியே, அத நீங்க சில வார்த்தைகளை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காதலியை நினைச்சு உருகி பாடுற மாதிரியே தான் இருக்கும். அப்படின்ட்டு உலகம் போடுற அத்தனை வேஷங்களையும் அந்த என்ன சொல்றது ஆன்மீகத்தின் அடிப்படையே பிரிச்சு தள்ளுற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இளம் போதகர்கள்ங்கிற போர்வையில வந்திருக்கக்கூடிய கள்ள போதகர்களும் இணைந்து இந்த ஒரு பக்குவப்பட்ட முகமறிந்த நாங்க பெரிய ஆட்களாக்கும், நாங்க பெரிய ஜாம்பவான்கள், நாங்க நின்று ஜெபிச்சோம்னா மழை நின்றோம், ட்ரம்ப் வருவாரா மோடி வருவாரான்னு நாங்க ஆர்வம் சொல்லிடுவோம்னு சொல்லக்கூடிய இயேசு அழைக்கிறார், மோன்சி லாசரஸ் இயேசு விடுவிக்கிறார், இயேசு வீடு விற்கிறார், இயேசு விடுவிக்கிறாரோ இல்லையோ இவங்க வீடு விற்பாங்க, நல்லா வாங்கி வித்தெடுத்து நல்லா உல்லாசமா இருப்பாங்க. இப்படிப்பட்ட பெரிய பெரிய போதகர்கள்னு அடையாளம் காணப்பட்டவர்களும் இந்த திருட்டு குகையில போய் அவர்களை ஆதரவளிக்கிறதும், அதே மாதிரி நான் அதற்கு பிறகு சொன்னக்கூடிய இளம் கதாநாயகர்களா தங்களை நினைச்சுக்கிட்டே பாடல் பாடி ஆடி பாடி மகிழ்கின்ற ஒரு கூட்டம் அதே கூத்தாடியின் பின்னாடி போய் அவர்களுக்கு ஆதரவளிப்பதையும் பார்க்கும்போது சத்தியமா கிறிஸ்தவ மார்க்கம் இவ்வளவு தூரம் புறையோடி போகும், நரகத்திலிருந்து தப்பிச்சு மோட்சத்துக்கு வழிகாட்டுவாங்கன்னு பார்த்தா இவங்க மீண்டும் நரகத்துக்கே வழிகாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மனசார சொல்ல முடியல. அதாவது ஒரு வேத வாக்கியம் இருக்கு, கள்ள போதகர்களை பத்திய வேத வாக்கியம், இது இவங்களுக்கு பொருந்தும், அதனால நான் சொல்றேன். நீங்க மெனக்கடுறீங்க, ரொம்ப மெனக்கட்டு போய் ஒவ்வொருத்தரையா பாவிகள் மனம் திரும்புங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கு, இங்க துன்பம்னா நீங்க மோட்சத்துல சந்தோஷமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க இங்க படுற துன்பம் நீங்கிரும், இது கொஞ்ச நாள் தான், நாம நீண்ட நாட்களா இன்பமா இருக்கணும்னா அதுக்கு மோட்சத்துக்கு இறைவன் பக்கத்துல போகணும், அப்படின்னா இந்த வசனத்தை கேளுங்க, இப்படி கை கொள்ளுங்க அப்படின்னு பேசி 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 வசனங்களை சொல்லி உங்க மார்க்கத்துக்கு இழுக்கிறீங்க. ஆனா இழுத்த பிறகு என்ன செய்றீங்க? நீங்க தப்பா நடந்து அவர்களையும் தவறா வழி நடத்தி நீங்களும் நரகத்துக்கு போவது மட்டுமல்லாமல் ஒரு கூட்டத்தையும் உங்ககிட்ட மனம் மாறி வந்த ஒரு கூட்டத்தையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு இவ்வளவு அழகா
பைபிள்ல வசனம் இருக்கு. இது உங்க வசனங்கள்ல இல்லையா? இவ்வளவு ஒரு திருட்டு திராவிட கும்பலா வாழ்த்து பேசுகின்ற இயேசு அழைக்கிறாரு குடும்பமா இருக்கட்டும், இயேசு விடுவிக்கிறார் குடும்பமா இருக்கட்டும், இன்னும் பல போதகர்கள் போயிருக்கீங்களே, உங்கள் பைபிள்ல இந்த வசனம் இல்லையா? அதே மாதிரிதான் கூத்தாடிகளை போலவே வேடமிட்டு பாட்டு பாடி நடனம் ஆடி போதகர் கள்ள போதகம் பண்ணுகின்ற உங்க கைகள்ல இந்த ஒரு வசனம் கூட நான் வாசிச்சிருக்கேன். இவர்கள் தங்களுடைய மேட்டிமையான கண்களால் கண் அசைச்சு ஒரு மாதிரி ஒரு மயங்கிற மாதிரி ஒரு அட்ராக்ட் கவர்ச்சியில வந்து இளைஞர்களை வந்து வசப்படுத்தி தங்களுடைய போலி உதடுகளால் என்ன கிறிஸ்தவத்தை பேசி பேசி கள்ள போதகம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். அது இந்த கூத்தாடி பின்னாடி போற இந்த கூத்தாடி மாதிரியே போதகம் பண்ணுகின்ற இவர்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு எல்லாம் இந்த வசனம் உறுத்தலையா? இல்ல உங்களுக்கு கண்களுக்கு தெரியலையா? நீங்க படிக்கலையா? படிச்சுட்டும் கண்ணும் காணாத மாதிரி போறீங்களா? உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறது தான். ஏன் நான் வந்து இதை ரொம்ப கோபத்தோடையும் உடனே சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்துல இருந்து கிறிஸ்தவ போதகர்களை சொல்லலாமா, சபிக்கலாமா, உனக்கு சாபம் வந்து சேரும்னு. இயேசுவின் பிள்ளைகளை உண்மையாலே இயேசுவோட வாழ்ந்து இயேசுவை போல வாழ்ந்து இயேசுவின் ஒவ்வொரு கட்டளைகளையும் இல்ல அந்த கிறிஸ்தவத்தின் ஒவ்வொரு மார்க்கத்தின் வழிகளையும் பின்பற்றுறவங்களை குறை சொன்னாதான் எனக்கு பாவம் பிடிக்கும். அதே பாவத்தை செய்து எப்படி வந்து ஒரு எளிய ஒரு சாதாரணவன், இறைவனை அறியாதவன், இல்ல இந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் மற்ற இறைவனை வழிபடுகிறவர்களோ இல்ல சாதாரண ஒரு மனிதன் என்னென்ன பாவங்கள், என்னென்ன அநியாயம், என்னென்ன அட்டூழியம், எப்படி அரசவையில உட்கார்ந்துட்டு அரியணை ஏறிட்டு எப்படி மக்களை வந்து நாசகார திட்டங்களாலும் மக்கள்கிட்டே திருடி தின்னு பழச்சி தன்னுடைய குடும்பத்தின் ஐஸ்வர்யத்தை பெருக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் வியாதிகளை போலவே நீங்களும் காணிக்கை காசல்ல உங்களுடைய உல்லாசத்தை பெருக்கி உங்களுடைய குடும்பத்தின் வசதிகளை பெருக்கி பிளைட்லயும் அதுலயும் போய் கனடால வீடு வாங்கி காடுகளை அழிச்சு பொறியியல் கல்லூரி கட்டுவீங்க. எங்க பார்த்தாலும் கோபுரமா தான் இருக்கணும். இப்படிதான் நான் எங்களுக்கு ஒரு கோபுரம் கட்டுவோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா கோபுரம் கட்டுறதுக்கு இந்த மக்கள் போனாங்க. ஒரே நாள் அந்த கோபுரத்தையும் அழிச்சிட்டாரு, அந்த மக்களையும் செதறடிச்சு பாஷைகள் பிரிந்ததே அப்படிதான் பைபிள்ல சொல்லப்படுது. எப்ப வந்து தங்களுடைய மேட்டிமையினால நாங்கள் எங்களுடைய பெருமையை பறைசாற்ற ஒரு கோபுரம் கட்டுவோம்னு கட்ட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அந்த நினைச்சவங்க அத்தனை பேர் மத்தியிலேயே பாஷைகளை வந்து மாத்தி மாத்தி விட்டுட்டாரு. ஒருத்தருக்கு புரியாத பாஷைகளை, கம்யூனிகேஷன் ஒரே பாஷை பேசிட்டு இருந்தவங்களுக்கு வேற பாஷையை கொடுத்து விட்டுட்டாரு. யாருக்கும் புரியாம என்னவோ ஆச்சு பேய் பிடிச்சிட்டு போலன்னு செதறியே போனாங்க. அப்படிதான் மொழி பிரிந்ததுன்னு கிறிஸ்தவ மார்க்கம் நம்புது. இப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய காணிக்கையின் மிச்சத்தை, காணிக்கை உங்களுக்கு அளவில்லாம வந்த உடனே அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்காம கோபுரமா கட்டுவோம் வெறும் பிரேயர் நடத்தி நீங்க ஒரு 20 பேரை 30 பேரை ஒரு கேபின் போட்டு போன்ல பிரேயர் பண்றதுக்கு நீங்க வந்து கோபுரமா கட்டி செலவழிப்பீங்க. இதை நீங்க எத்தனை பேருக்கு வீடா கட்டி கொடுத்துருக்கலாம், எத்தனை ஏழைகளுக்கு படிப்புக்காக. ஏன் நீங்க ஒரு பொறியியல் கல்லூரி வச்சிருக்காங்க இயேசு அழைக்கிறார், அதுல எத்தனை ஏழை மாணவர்களுக்கு நீங்க இலவசமா கத்து கொடுக்குறீங்க? அவங்க அதை ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க ஆரம்பிக்கும் போது நாங்க எல்லாம் சின்ன குழந்தை ஊர்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு அழைக்கிறார் மேல ஒரு நல்ல பற்றுதலோட அவருடைய பிரசங்கத்தை தான் எங்க வீட்டுல டேப் ரெக்கார்ட்ல போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க எங்க தாத்தா எல்லாம். எங்களுக்கு அப்படியே அதை ரொம்ப பிடிக்கும். எப்ப இந்த காட்டை அழிச்சு பொறியியல் கல்லூரியை தான் இயேசு கட்ட சொன்னாரு கனவுல அப்படின்னு ஒரு பொய்யா புழுகுனாங்களோ அப்ப அவங்க மேல உள்ள மரியாதை எங்க ஊர்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தத்துல எல்லாருக்கும் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இயேசுவானவர் ஒரு தீர்க்கதரிசி கிட்ட வந்து உண்மையிலே தரிசனமானார்னா பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு கொடு, இல்ல பைபிளை பத்தி தெளிவாக்குறதுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, அப்படி வந்து என்னுடைய புகழ பரப்புன்னு தான் சொல்லுவாரே தவிர அன்றைக்கு பொறியியல் கல்லூரி ஆரம்பித்த தருணம் பணம் கொளிக்கிற துறை. அந்த அப்படி ஒரு கல்லூரி கட்டுனா அவன் அன்னைக்கு டான், பெரிய டான். பணம் கொளிக்கிற ஒரு துறையா பொறியியல் கல்லூரி இருந்தனால அந்த பொறியியல் கல்லூரியை கையில எடுத்து இன்னைக்கு என்ன ஆகுது, ஆடுது. பொறியியல் துறையில வேலை வாய்ப்பு இல்ல, எல்லாரும் பொறியியல் பட்டதாரி ஆனனால அதுக்கு மரியாதை இல்லாம இன்னைக்கு வந்து பிகாம் பிஏக்கு கூட சீட்டு கிடைக்காம திணறாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் கொடுத்து கட்டி மாளாதுன்னு அழுறாங்க. ஆனா பொறியியல் கல்லூரியில சேரதுக்கு ஆள் இல்ல, ஆடுது. ஏன்னா நீங்க எடுத்த பாதை. இப்போ உங்க பொறியியல் கல்லூரியில முட்டி மோதி யாராவது படிக்கிறாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆடதான் செய்யும். ஏன்னா அது இறைவன் தந்த தரிசனமே கிடையாது, உங்கள் பண ஆசையில வந்த தரிசனம். அப்படி உங்களுக்கு ஒரு அப்பா இப்படி இது நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அத்தனைக்கு நீங்க இன்னும் நான் பொது வழியில சொல்ல முடியாத அளவுக்கு உங்க குடும்பங்கள்லயே அவ்வளவு அலங்கோலங்கள், அவ்வளவு இடர்பாடுகள், நீங்கள் பெற்ற சந்ததிகளே உங்களுக்கு களங்கம் விளைவிக்கும் அளவுல எப்படி நடக்கிறாங்கிறதெல்லாம் தெரியும். அதை நான் பொது வெளியில சொல்ல விரும்பல. அதே மாதிரிதான் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வந்து ஏன் வழிமொழிகிறாரு, அவருமே அதீத காணிக்கை பணத்துல மருத்துவ கல்லூரி கட்டுறது, மருத்துவமனை கட்டுறது நல்லதுதான்.
இப்ப யாரும் மருத்துவமனை வந்து நீங்க இலவசமா பண்ணீங்கன்னா வாழ்த்துதலுக்குரியதுதான். ஆனா ஏன் வந்து நீங்க வந்து இதுக்கு ஆளுங்கட்சிகளை சார்ந்து இருக்கீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு உடனேயே இது கட்டுமான பணிகளுக்கு அனுமதி கிடைக்கணும். நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுல எந்த வில்லங்கமும் பார்க்காம உங்களுக்கு உடனடியா எல்லா காரியமும் கைகூடி வரணும்னா ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கணும். அப்போ உங்களுடைய ஒரு பேராசை, இந்த உங்களுடைய பேர் சொல்றதுக்கு சில கட்டிடங்கள் இருக்கணும், சேவை நான் தான் சேவை செஞ்சேன்னு காட்டுறதுக்கு சில கட்டிடங்கள் இருக்கணும்னா அது காலதாமதம் இல்லாம உங்களுக்கு அந்த இதுகள் சிக்கல் இல்லாம கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு அநியாயம் பண்ற ஒரு கட்சியை சார்ந்து ஆதரவளிச்சு பேசுறீங்கன்னா அப்ப நீங்க இறைவன் இயேசுவை நம்பலன்னு தானே அர்த்தம். அவரை நீங்க நம்புறீங்கன்னா நீங்க இவங்க காலில் விழ வேண்டிய தொங்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ உங்களுடைய அந்த தரிசனம் வந்து இயேசு தரலன்னு தானே அர்த்தம். இயேசு தரிசனம் தந்து நீங்க சேவைக்கான மருத்துவமனைகள் அது பள்ளிக்கூடங்கள் கட்டுறீங்கன்னா நீங்க எந்த ஆட்சியாளரையும் நம்பி இருக்க தொங்க வேண்டிய அவசியமே இல்லை. தானா 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 எல்லாம் நடக்கும். அப்ப அங்கேயும் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு மன பிரமையில நீங்க சில காரியங்களை செய்யறதுனாலதான் உங்களுக்கு ஆட்சியாளர்களை நம்பி அவங்கள துதிபாடி வசனம் வந்து துதிபாட சொல்லியிருக்கா. தேவன் ஒருவரை தவிர வேற யாரையும் துதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தேவன் மகா சபையிலே உம்முடைய நாமத்தை நான் அறிவிப்பேன்னு சொன்ன வசனத்துக்கு நேர் மாத்தி மகா சபையில அநியாயக்காரனை தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி ஊழல் பெருச்சாளிகளின் பரம்பரையில வந்த திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்க அரியணையில உட்கார வச்சு துதி பாடுறீங்களே, இது உங்களுக்கு பாவமாகாதா? இது சாபமாகாதா? தேவன் வந்து அவங்கள துதி பாடதான். நீங்க துதி பாடுறவங்க நியாயமானவங்களா இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு தமிழ்நாட்டு மலைகள் இயற்கை அரணை வெட்டி விற்கிறது உங்களுக்கு பாவமா தெரியலையா? உங்களுக்கு மணலை அளவுக்கு மிஞ்சி அள்ளி அள்ளி விற்கிறாங்களே, துரைமுருகன் எனும் அமைச்சரோட மேற்பார்வையில அவருக்கு கமிஷன் கட்டிங் போய் அது ஸ்டாலின் அவர்களுக்கும் போய் அளவில்லாத இந்த மண்ணெல்லாம் போச்சுன்னா தமிழ்நாடு வறண்ட பூமி ஆயிரும். வறண்ட பூமி ஆச்சுன்னா உங்க பேர பிள்ளைகளும் தான் தண்ணிக்கு தவிக்கும். நீங்க காணிக்கை காசுல வாங்கி கொடுத்துருவீங்க. நீங்க காணிக்கை காசுல நீங்க வந்து ஆஸ்திரேலியால ஆர்டர் போட்டு கூட தண்ணி வாங்கி குடிச்சிருவீங்க. ஏழைகள் என்ன செய்வாங்க? என்னைக்காவது யோசிச்சீங்களா? அப்ப இந்த பாவம் செய்யக்கூடிய ஸ்டாலின் அவர்களை போய் புகழுவீங்களா? அடுத்தது கோடி கோடியா சுருட்டி மருத்துவ கல்லூரிகள் இவ்வளவு இடம் இருக்கு, இவ்வளவு பணம், இவ்வளவு திட்டங்களுக்கு 3000 கோடி 4000 கோடி 5000 கோடின்னு ஒதுக்குறீங்களே, அதெல்லாம் ஒழுங்கா மருத்துவ கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகளே நீங்க நிறைய கட்டினீங்கன்னா, அரசு பள்ளிகள் நிறைய நல்ல தரமா இடிஞ்சு விழாத மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா உறுதியா கட்டி கொடுத்து தனியாருக்கு இணையாக நீங்க அதை நடத்துனீங்கன்னா இப்போ உங்களுடைய இந்த திமுக அமைச்சர்கள் மருத்துவ கல்லூரிகள் நடத்து கொழுன்னு கொழுப்பாங்களா? அப்போ இப்படி மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சு கோடிக்கணக்கில் சுருட்டுற அமைச்சர்களை கொண்ட அந்த ஆட்சியாளர்கள் அந்த ஸ்டாலின் அவர்களை பார்த்தா உங்களுக்கு அவங்க பாவம் செய்யறதா தெரியல. அந்த பாவிகளுக்கு நீங்க ஒத்து ஊதுறீங்க, அந்த பாவங்களுக்கு நீங்க துணை போறீங்க. வசனம் அழகா சொல்லுது, திருடர்களை நீங்க ஆதரிச்சீங்கன்னா, திருடர்களுடன் ஒத்து போனீங்கன்னா அந்த திருட்டுல உங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றீங்க. நான் இப்ப அடிச்சு சொல்றேன், இந்த கள்ள போதகர்களுக்கு இந்த ஆட்சியாளர்களை திருட்டு திமுகவினாலும் சரிதான், திருட்டு அதிமுகவினாலும் சரிதான், இவர்களை ஆதரிக்கக்கூடிய அத்தனை போதகர்களும் கள்ள போதகர்கள் தான். இவர்கள் திருடுகின்ற திருட்டுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க கடவுளுக்கு கணக்கு ஒரு நாள் கொடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப அழுத்தமா சொல்லிக்கிறேன். எப்படி வந்து சாராயம் விற்கிற சாராய வியாபாரி உங்களுக்கு வந்து நல்லவனா தெரிவாரு? அப்போ இப்ப நான் வந்து சாராயம் வித்துட்டு வாரேன், நான் சாராய வியாபாரினா மோகன் சி லாசரஸ் அவர்கள் என்ன வீட்டுக்குள்ள ஏத்துவீங்களா? நான் ஒரு பெரிய சாராய வியாபாரி, நான் சாராயம் உங்க ஏரியால உங்க ஆலயத்துக்கு முன்னாடி 4 மாவடிக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய சாராயம் ஆளை வச்சு சாராயம் காட்சி நடத்துறேன்னா நீங்க என்ன பார்த்து நல்லவங்க அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்களா? சிஸ்டர், நீங்க நல்லா சாராயம் காய்ச்சிறீங்க, கோடிக்கணக்கான மக்களை வந்து சாராயம் குடிக்க வச்சு இளம் விதவைகளை உருவாக்குறீங்க, கனிமொழி அம்மையாருக்கு உறுதுணையா இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்லுவீங்களா? மூஞ்ச சுழிச்சிட்டு தானே போவீங்க. ஒண்ணு ரொம்ப நல்லவங்களா இருந்தா முட்டி போட்டு ஜெபிப்பீங்க, இந்த அம்மா வந்து சாராயம் தொழில செய்யற வேலையை விட்டுட்டு நல்ல வேலை பார்க்கட்டும், நல்ல தொழில் செய்யட்டும் அப்படின்னு வேணா நல்லவங்களா இருந்தா ஜெபிப்பீங்க. ஆனா கூடி குழாவ மாட்டீங்கல்ல, என்ன புகழ்ந்து பேச மாட்டீங்கல்ல. சரி, அடுத்தது டாஸ்மாக் சார ஆலைகள் நடத்துறது பாவம், மதுபானம் குடிக்கிறது பாவம், மதுபானம் விற்கிறதும் பாவம் பைபிள் படி வேதாகமத்தின் படி. ஆனா சாராயத்தை காய்ச்சுற ஆலைகளை வைக்கிறது மட்டும் இல்லாம அதையே அரசு விற்கிற, அதாவது சாராய வியாபாரியாவே ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டியவன், குடியிலிருந்து குடிமக்களை மீட்டெடுக்க வேண்டியவன், குடிக்காமல் குடிமக்களை பாதுகாக்க வேண்டியவன், விஷ சாராயங்களை கொடுத்து குடும்பத்தை சீர்குலைக்காம அதுல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய திட்டங்களை வகுக்க வேண்டிய, நல்லாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு ஆட்சியாளன், ஒரு முதல்வன், அவனே
சாராய ஆலைகளை பினாமிக்கு பேர்ல அமைச்சர்கள் பேர்ல வச்சு நடத்துறான். அதே ஆலைகள்ல கொள்முதல் பண்ணி டாஸ்மாக்ங்கிற பேர்ல அரசு ஆணையோட சட்டப்படி போதையை விற்கிறான். அவருடைய மகன் உதயநிதி அத்தனை போதை சந்தையிலையும் உதயநிதி அவர்கள் தான் இருக்காங்க. நான் தைரியமா சொல்றேன். அந்த பாட்ஷான்னு ஒருத்தன் மாட்டானே, அது உதயநிதியின் கையால். அவங்க செய்யற வியாபாரத்துல அவன் வியாபாரி. அதுல ஒரு கமிஷன் உதயநிதி அவர்களுக்கு போகும். இன்னைக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுறது டாஸ்மாக்லயும் போதையிலையும் தான். உட்கார்ந்த இடத்துல கோடிக்கணக்குல வருமானம். அதனால திரைமறைவுல இன்னைக்கு கஞ்சா மெத்து எல்லா போதை பொருளையும் வியாபாரமா கண்ணசைவுல பினாமி சொத்து ஆட்களை வச்சு செய்யறது உதயநிதி அவர்கள் தான். இது உங்க கண்ணுக்கு பாவமா தெரியலையா? எப்படி நெஞ்செழுத்த, எவ்வளவு துணிகரமான நெஞ்சு உங்களுக்கு இருந்தா, எவ்வளவு துணிகரமான மூளை எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தா, ஒரு பரிசுத்தமான வேதாகமத்தை தூக்கிட்டு சாத்தான்கள் கூடாரத்துக்குள்ள போயிருப்பீங்க. இல்ல ஒரு பரிசுத்தமான கூடுகையில எப்படி சாத்தான வரவேற்று இருப்பீங்க? எப்படி உங்களுக்கு சாத்தான்களை வரவழைச்சு சாத்தான்கள் நல்லது செஞ்சாங்கன்னு பொய்யா புழுக முடியுது? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு இருக்கு. ஒரு பொய்யர்களை உட்கார வச்சு பொய் சாட்சியா சொல்லிட்டு இருக்கீங்க. பொய்யா அவங்கள புகழ்ந்து நல்லது செஞ்சாங்கன்னு சாட்சி வேற சொல்லிட்டு இருக்கீங்க. களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. களவு செய்யறவங்களுக்கு உறுதுணையா நின்று அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களே மீண்டும் வர வச்சு இவங்களெல்லாம் ஆதரவு அளிக்கிறதன் மூலமா கிறிஸ்தவ உலகத்துக்கு மோகன் சீலாசரஸ் அவர்களே ஸ்டாலின் அவர்களை தான் புகழ்றாரு. ஜீசஸ் கால்ஸ் அவங்கள போய் பார்த்துட்டாங்க, மோனியை போய் பார்த்துட்டாங்க, அவங்கள போய் பார்த்துட்டாங்கன்னு உங்களை நம்பி இயேசுவை இறைவனா ஏத்துக்கிட்டு தொழுகின்ற மோட்சத்துக்காக தங்கள் இந்த உலகத்துல பாடுபட்டா பரவாயில்லன்னு உங்க பிரசங்கத்தை நம்பி உங்க கூட்ட சேர்ந்த ஒரு பெரிய கூட்டத்தையும் இப்போ அவர்களுக்கு ஓட்டு போட வச்சு, ஓஹோ அப்ப நம்ம போதகர் இதை தான் சொல்றாரு போல, இவருக்கு தான் ஓட்டு போட சொல்றாருன்னு போல இதே திருடர்களுக்கு ஓட்டு போட வச்சு நீங்களும் நரகத்துக்கு போறீங்க. ஒரு கூட்டம் மக்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போறீங்க. இந்த பாவம் எல்லாம் உண்மையிலே போதகர்களுக்கு அநேக அடிகள். அழகா சொல்றாரு பவுலடியார், நீங்கள் யாரும் அதிகமா போதகத்துல போயிடாதீங்க. ஏன்னா தெரிஞ்சு செய்யறவனை விட தெரியாம செய்யறவனை விட தெரிஞ்சே செய்யறவனுக்கு அநேக அடி. அதாவது போதகர்கள் அடுத்தவனுக்கு ஊருக்கு உபதேசம் பண்றல உனக்கு அநேக அடிகள்னு சொல்லியிருக்கு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு அநேக அடிகள்ல நரகத்துக்கு, நான் சொல்ற வசனம் மாதிரி நீங்க ஒரு கூட்ட ஜனத்தை நரகத்துக்கும் கூட்டிட்டு போய் நீங்களும் நரகத்துக்கு போக போறீங்க அப்படிங்கறதுதான் இந்த பெரிய தலைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது